அம்மாவுக்கு ஒரே ஒரு வருத்தம். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பட்டாடை உடுத்தி இருக்கிறோமே, அவர் புலித்தோல்ல உடுத்தி இருப்பாரு. நம்ம தங்க நகை போட்டிருக்கிறோமே, அவர் ருத்ராட்சம்ல போட்டிருப்பாரு. நம்ம கிரீடம் வச்சிட்டு இருக்கோம், அவர் சட விழுந்த முடியில அள்ளி முடிஞ்சிருப்பாரே அப்படின்னு ஒரே ஒரு வருத்தம். 2 பேரும் மனவரையில இருக்கும்போது பொருத்தம் இல்லைன்னு யாரும் பேசிடக்கூடாது நம்ம கணவனை பார்த்து அப்படின்னு வருத்தப்பட்டாராம். அம்பிகையின் மனம் குளிர சுந்தரேஸ்வர ரூபத்தில் வந்தாராம். எப்பவும் புலித்தோல் உடுத்தி இருக்கிறவரு பட்டு பீதாம்பரம் உடுத்தி இருந்தாராம். இன்னைக்கு சுடுகாட்டு சாம்பலை பூசிட்டு இருக்கிறவரு அன்னைக்கு சந்தன சலபம் பூசியிருந்தாராம் மார்பில. ருத்ராட்சமும் நாகமும் போட்டிருக்க கூடிய கழுத்துல தங்க ரத்தின பதக்கங்கள் போட்டிருந்தாராம். அள்ளி முடிஞ்ச சடை விழுந்த முடிய சீவி சிக்கெடுத்து மணிமுடி சூட்டி இருந்தாராம். அப்பேற்பட்ட அழகனாக வந்தாராம் மதுரைக்குள். இதை பார்த்த தேவர்கள் அனைவரும் சொக்கி நின்றார்களாம் சொக்கனின் அழகை கண்டு. மதுரை மக்கள் மயங்கியே விழுந்தார்களாம் மாப்பிள்ளையின் அழகை கண்டு. அப்பேற்பட்ட புண்ணிய பூமி இந்த மதுரை.